இந்த தாவீது அப்படின்ற கேரக்டர் வேதத்திலே மிகவும் ஒரு அருமையான ஒரு கேரக்டர். வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன். அப்படின்னா ஆடுகளுக்கு பின்பாக போய்கொண்டிருந்த ஒரு மனுஷனை ஆண்டவரை தேடின ஒரே காரணத்திற்காக, யாருமே இல்லாத போது, எல்லாரும் தனிமையாக்கப்படும் போது, இவன் மட்டும் அந்த வனாந்தரத்தில் ஆடுகளோடு சேர்ந்து அப்படியே கர்த்தரை ரொம்ப தேடினதுனால ஆண்டவர் ஆடுகளுக்கு பின்பாக போன அந்த மனுஷனை ஒரு மிகப்பெரிய அரசனாய் மாற்றினார். அவன் நினையாததை ஆண்டவர் தந்தார். அவன் போன இடத்திலெல்லாம் கர்த்தரவனை காப்பாற்றினார். அவனுக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவர் தந்தார். இப்படியே தாவீதிற்கு ஆண்டவர் என்னென்ன செஞ்சார் அப்படின்ற ஒரு லிஸ்ட் போட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், நம்முடைய எண்ணிக்கைக்கு அடங்காது, நம்ம சொல்லுக்கு அடங்காது. அவ்வளோ நன்மைகளை ஆண்டவர் யாருக்கு செய்தார் அப்படின்னா இந்த தாவீதிற்கு ஆண்டவர் செய்தார். அதுல ஒரு ஸ்பெஷலான காரியத்தை மட்டும் நான் உங்களோட சொல்றேன், வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரத்தினுடைய 34வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தினுடைய 34வது வசனம். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். நல்லா கவனிச்சுக்கங்க, ஆண்டவர் இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்றார் அப்படின்னா, ஒன்னு கர்த்தர் தன்னை மென்ஷன் பண்றார், என் நிமித்தமும் அவர் பேரிலே சொல்லுகிறார், என் நிமித்தமும். அடுத்ததா என்ன சொல்றார் அப்படின்னா, என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும். கவனிங்க, இந்த வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவர் தாவீதிற்கு பிறகு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சொல்றாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 309 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு. தாவீது இந்த உலகத்தை விட்டு போய் 309 வருஷம் தாண்டி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன். கிட்டத்தட்ட 41 தலைமுறை தாண்டி ஆண்டவர் யாரை ஞாபகம் வச்சிருக்கிறார் அப்படின்னா, தாவீதை ஞாபகம் வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய 3 தலைமுறைக்கு மேலே இருக்கிறவங்க நம்மளை ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. நமக்கு நிறைய பேருக்கு நம்முடைய அப்பாவை தெரியும், நிறைய பேருக்கு நம்முடைய தாத்தாவை தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு தாத்தாவுடைய அப்பாவை தெரியாது, அவருடைய தாத்தாவை சுத்தமாகவே தெரியாது. அப்படி நம்ம யாருமே அவங்கள பார்த்ததே இல்லை. அவர்கள் நிறைய பேர் எண்ணமற்று போய்விட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுது, தாவீதை கிட்டத்தட்ட 14 தலைமுறை தாண்டி 309 வருஷம் தாண்டி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம். அந்த அளவிற்கு இந்த தாவீதை ஆண்டவர் எங்க வச்சிருந்தார் அப்படின்னா, உன்னதமான ஒரு இடத்துல ஆண்டவர் வச்சிருந்தார். ஆனா இவனை உன்னதமான இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறதுக்கு நிறைய குணங்கள் இவருக்குள்ளே இருக்கிறது. முதலாவதாக வாசிக்கலாம், ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்க போறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தாவீதோடே நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளும் மக்களுமான எல்லாரும் அவர்கள் எங்களோட வராதபடியினால் நாங்கள் திருப்பி கொண்ட கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பது இல்லை. அவர்கள் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளையுமே அழைத்து கொண்டு போகட்டும். நல்லா கவனிச்சுங்க, இந்த இடத்துல தாவீதோட இருந்த மனுஷங்களை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களும். நல்லா நீங்க நோட் பண்ணி வச்சுங்க, பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான்.
இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். நல்லா கவனிச்சிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த சம்பவம் என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, தாவீது இப்போ சவுலினாலே துரத்தப்பட்டு இவன் தன்னுடைய வீட்டிலே கூட இருக்க முடியாம இப்போ வெளியே வராரு பாருங்க. வெளியே வரும்போது இந்த தாவீதின் மேல நிறைய பேர் நேசமா இருக்கிறாங்க. தாவீதை ஆண்டவர் அபிஷேகிச்சிருக்கிறாரு, தாவீது ஒரு பெரிய ஊழியம் செய்ய போறான், அடுத்து இந்த நாட்டினுடைய ராஜாவா ஆண்டவர் வந்து தாவீதை தான் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் ஃபர்ஸ்ட் முதலிலே தாவீதோடு சேர்ந்தவங்க யார் அப்படின்னா 5 விதமான கேரக்டர் உள்ளவங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஒடுக்கப்பட்டவர்கள், நம்பர் 2 2வது கடன்பட்டவர்கள், 3வது முறுமுறுக்கிறவர்கள், 4வது 5வது அந்த 30ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களும். கவனிங்க, என்ன யாரு தாவீதோடு சேர்ந்தவர்கள்? அவங்க வந்து யுத்த வீரர்கள். தாவீதோடு சேர்ந்தவங்க நல்ல கேரக்டர் உள்ளவங்க, தாவீதோடு சேர்ந்தவங்க நிறைய படித்தவங்க, தாவீதோட சேர்ந்தவங்க நிறைய பேர் மனசுல ரொம்ப வெளிச்சம் உள்ளவங்க அப்படின்னு வேதம் சொல்லல. தாவீதோடு சேர்ந்தவர்கள் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் கடன்பட்டவர்களும் முறுவிறுக்கிறவர்களும் ஆகிய 400 பேர். ஃபர்ஸ்ட் இந்த வசனத்துல 400, அடுத்த வசனத்துல 200, கிட்டத்தட்ட 600 பேர் அவனிடத்திலே சேர்ந்தார்கள். குவாலிட்டியே இல்லாத, ஒரு தரம் கூட இல்லாத மனிதர்கள் 600 பேர் அவனிடத்தில் சேர்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த 600 பேரை வைத்து தன்னுடைய ஊழியத்தை, தன்னுடைய ராஜ்ய பாரத்தை ஆரம்பிச்ச இந்த தாவீது கடைசி நாட்களில் வேதம் சொல்லுகிறது, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கொடிகட்டி பறக்கிற ஒரு ராஜாவாய், எல்லாரும் மெச்சி கொள்ளுகிற ஒரு ராஜாவாய், 41 தலைமுறை தாண்டி பேசப்படுகிற ஒரு ராஜாவாய், அவன் இறந்து போயும் 309 வருடம் தாண்டி பேசப்படுகிற ஒரு ராஜாவாய் மாற்றப்பட்டான். நம்பர் 1, முதலாவதாக நீங்களும் நானும் ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஒரு அபிஷேகத்தை நம்ம கேட்கணும். ஒரு அபிஷேகத்திற்காக ஜெபம் பண்ணணும். என்ன அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணணும்னா, என் கையில எந்த உருப்படாத பொருளை கொடுத்தாலும், எந்த உருப்படாத வேலையை கொடுத்தாலும், அந்த இடத்துல இருக்கிறது வந்து சரி பண்ணவே முடியாது என்கிற இடமா இருந்தாலும், ஆனா என்னுடைய கையில நீங்க கொடுக்கும்போது அந்த உருப்படாத அந்த மோசமான ஒன்றை வச்சு நான் விலையேற பெற்ற ஒன்றாய், ஆச்சரியப்படுகிற ஒன்றாய், பிரமிக்கிற ஒன்றாய் அதை மாற்றக்கூடிய அபிஷேகத்தை என் தலையின் மேல் வைக்கிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. நான் நம்புறேன், இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்க கையில ஆகாதுன்றதை உங்களுக்கு தருவாங்க, தள்ளப்பட்டதை உங்க கையில தருவாங்க, யாருக்கும் பயன்படுத்த முடியாத ஒன்றை தருவாங்க. ஆனா நான் நம்புறேன், உங்க தலை மேல இருக்கிற அபிஷேகம் அதை முதன்மையான இடத்துல கொண்டு வரும். உங்க தலை மேல இருக்கிற அபிஷேகம் அந்த இடத்துல உங்களை சாட்சியாய் மாற்றும். ஏனென்றால் ஆகாது என்று தள்ளின கல்லை பயன்படுத்துகிற ஒரு தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் பெஸ்ட்டை தந்திருக்கலாம், எல்லாருக்கும் பெஸ்ட்டை கொடுத்திருக்கலாம். ஆனா உங்க கையில ஒருவேளை எல்லாராலும் கழிச்சு போட்டதை உங்க கையில கொடுத்திருக்கலாம். ஒரு வீட்டுக்குள்ள நீங்க என்ட்ராகும் போது அந்த வீட்டுல திறமசாலிக நிறைய பேர் இருக்கலாம். அந்த வீட்டுல வந்து அப்பாவா அம்மாவை ஏமாத்தி வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கணவனாரோ, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனைவியோ, ஒருவேளை எனக்கு இப்படி அமைஞ்சிருச்சு, எனக்கு இப்படி அமைஞ்சிருச்சு, இப்படி ஒரு ஆகாது அப்படின்ற ஒன்ன மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் என்ன அபிஷேகம் தெரியுமா? அந்த ஆகாது என்கிற ஒன்றை கர்த்தர் உங்க கையில கொடுத்து விலையேற பெற்றதாய் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்க கையில கொடுத்திருக்கிற பிள்ளைய வழி நடத்தக்கூடிய அபிஷேகம் இந்த மாதம்
கடந்து வரும். உங்க வீட்டிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தை இந்த மாதம் நடத்தக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஆகாது என்று சொல்லுகிற அனைத்தையும் என் கையில ஆண்டவர் கொடுத்து என்னை நேர்த்தியாய் நடத்துகிறவர். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தாவீதனுடையத்தில் இருந்த அபிஷேகத்திற்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணணும். எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய கையில எதை தந்தாலும் நான் என்ன பண்ணணும்னா அதை விலையேற பெற்றதாய் நான் மாற்றணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்க அதுக்காக சோர்ந்து போகாதீங்க. சிலர் பாருங்க, அந்த பெஸ்ட்டை தந்தாதான் நிறைய பேருக்கு வந்து சந்தோஷமே வரும். அந்த பெஸ்ட்டுக்காக தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்காக தான் ஒருவேளை வந்து நீங்க அதற்காக சூஸ் பண்றதுல நான் சொல்ல வரல. எதேர்ச்சியாய் உங்க கையில அமைஞ்சது அதுவா இருக்கலாம். இந்த தாவீது சவுலோட இருக்கிறவங்க எல்லாம் பராக்கிரமசாலிகள், சவுலோட இருக்கிறவங்க எல்லாம் சமுதாயத்தில் பேர் பெற்றவர்கள். ஆனா தாவீது துரத்தப்படும் போது அவனிடத்துல சேர்ந்தவங்க யார் தெரியுமா? அவனிடத்துல இருந்த டீம், அதான் 5 டீம். ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க, பேலியாளின் மக்கள், பொல்லாதவர்கள். நம்ம என்ன நினைப்போம்? நானே இப்படி இருக்கிறேன்ப்பா, நீங்க தயவு செய்து என் கூட வராதீங்க. நானே இப்படி இருக்கிறேன்னா நீங்க கடன்பட்டவனும் ஒடுக்கப்பட்டவனும், ஒன்றை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? ஒன்றை வச்சு நான் என்ன செய்வேன்? இந்த கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு வாலிப தம்பி ரட்சிக்கப்பட்டு அரியலூர் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு ஊழியத்திற்காக போறாரு. யாரும் இல்லை, நம்ம பாஸ்டர் அம்மாவுடைய ஊருக்கு ஊழியத்துக்கு போறாரு. நம்முடைய பாஸ்டர் அம்மாவுடைய ஊர் வந்து ரொம்ப பட்டிக்காடு. 2008 நினைக்கிறேன். அந்த அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அரியலூருக்குள்ளே என்றானா ஒரே பன்னி கூட்டம் தான் இருக்கும். அப்படின்னா அரியலூர்காரங்க கோச்சிக்க வேண்டாம், நிறைய ஊர் வந்து அப்படி தான் இருக்கும். அப்படின்னா அந்த ஊர் வந்து அவ்வளோ கிராமமான ஒரு ஊர். அப்போ இங்கேருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் அந்த அரியலூருக்கு போன உடனே அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்த உடனே, என்ன இந்த வாலிப பசங்கள்லாம் இப்படி இருக்காங்க, ஸோ இவங்களை ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம வந்து இவங்களை ஒரு டெவலப் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தள்ளு வண்டியை அடித்து ரெடி பண்ணி எல்லா தள்ளு வண்டியிலையும் இந்த தக்காளி பழம் எல்லாத்தையும் அடுக்கி எல்லாருக்கும் பேண்ட் சட்டை போட்டு நல்ல எல்லாருக்கும் பெல்ட் கொடுத்து ஒரு இன் பண்ணி அப்படியே என்ன பேர் அதுக்கு இங்கிலீஷில் வந்து டொமேட்டோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. எப்பா நீங்கள் தெருவில் போகும்போது ரோட்டில் போகும்போது சத்தமாக கத்தி டொமேட்டோ அப்படின்னு கூப்பிடுங்கண்ணா, அவங்க வாயில் இந்த டொபாக்கோ இல்லைப்பா, டொமேட்டோ இல்லை டொபாக்கோ. அப்போ வந்து அவர் சொல்றாரு, கடைசி வரைக்கும் அவங்க எப்படி தான் வித்தாங்க அப்படின்னா டொபாக்கோன்னு வித்துருக்குறாங்க. அப்போ அந்த அளவிற்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பசங்களுக்கு அவங்களுக்கு வந்து அது சொல்ல தெரியல அவ்வளோ. ஆனால் அந்த மனுஷன் விடலை. அந்த பிள்ளைகளை வேலை முடிச்சுட்டு வந்து அவங்கள ஜோம் பண்ண வச்சு அவங்களுக்கு ஆவிக்குரிய விஷயத்தை கற்றுக் கொடுத்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டொபாக்கோன்னு வித்துட்டு இருந்தவங்க எல்லாரும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் மாறினார்கள். நிறைய பேர் அதில் திருச்சபையை வச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் ஆண்டவருக்காக வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிறார்கள். அந்த அரியலூர்ல இன்றைக்கு பெரிய வேதாகம கல்லூரி நடக்கிறது. அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க கையில கொடுத்திருக்கிற அந்த குறைவை நினைச்சு நீங்க கவலையே பட வேண்டாம். அதை நினைச்சு எனக்கு இப்படி தந்திருக்கிறீரே ஆண்டவரே, அவனுக்கு இவ்வளவு கொடுத்தீரே, எனக்கு குறைவா கொடுத்திருக்கிறீங்களே, அவங்களுக்கு நல்ல இடம் கிடைச்சிருச்சு, எனக்கு கெட்ட இடம் கிடைச்சிருச்சு, அவனுக்கு நல்ல அம்மா, அவனுக்கு நல்ல அப்பா, எனக்கு நல்ல அம்மா அப்பா இல்லை, அவனுக்கு நல்ல ஸ்கூலு, எனக்கு நல்ல ஸ்கூல் இல்லை. இந்த மாதிரி உங்க மனசுல ஏதாவது ஓடிக்கொண்டிருக்குமானால் இன்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த தாவீதனுடைய அபிஷேகத்தை நம்ம தலைமையில ஆண்டவர் வைக்க போறாரு. அந்த மகிமையை ஆண்டவர் வைக்க போகிறாரு. உங்க கரம் யாரும் செய்ய முடியாததை செய்யும். உங்க கரம்
தள்ளப்பட்டதை தலை நிமிர பண்ணும். உங்களுடைய கரம், உன் கை எதிலெல்லாம் வைக்கப்படுகிறதோ கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் போய் நிற்கிற இடத்துல ஒரு ஆசீர்வாதம் வரும். நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். 2 கரங்களையும் உயர்த்தி ஒரு ஜபமா பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு ஜபமா பண்ணுங்க. என் கையில கொடுத்திருக்கிற கணவனார ஆண்டவரே நான் வெற்றியாய் நடத்தணும். என் கையில கொடுத்திருக்கிற மனைவிய ஆண்டவரே பொறுமையோட நடத்தணும். தாவீது பொல்லாதவளையும் பேலியாளின் மக்களையும் கடன்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் முறுமுறுக்கிறவர்களையும் ஒரு பெரிய சேனையாய் நிறுத்தி சகலத்தையும் திருப்பி கொண்டது உண்மையானால் இப்போ ஆண்டவரே என் கையை பரலோகத்திற்கு நேராய் உயர்த்துகிறேன். வாலிப தம்பி கையை உயர்த்தி சத்தமா ஜெபம் பண்ணுப்பா. இதுவரையிலும் உன்னுடைய கையிலே எதுவும் வாய்க்காமல் இருந்திருக்கலாம். இதுவரையிலும் உன்னுடைய கை நஷ்டத்தை பார்த்திருக்கலாம். ஆனா அப்பா பிளஸ் பண்ண போறாரு, அப்பா ஆசீர்வதிக்க போறாரு. ஆமேன். துரத்துண்டதை உன் கையில தருவாங்க. ஆனா கர்த்தரதை வெற்றியாய் மாற்றுகிற மகிமைய என் தலை மேல இப்பொழுது தந்திருக்கிற பொறுப்புல கர்த்தர் பெஸ்ட் அப்படின்னு நிக்க வைப்பாரு. அதை நடத்தக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் தருவாரு. எந்த இடத்திலே இருந்தாலும் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா.